கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த எம்இசெட்டில் நமக்கு என்ன நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து வீடியோஸ் போட்டிருப்போம். இதில் வந்து நம்மகிட்ட புதுசாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு M6ன்ற இந்த மாடல் ஒரு ஸ்பீக்கர் தான் நம்மகிட்ட இருக்குது. இதில் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாப்பில் TWS அண்ட் தென் ஒயர்லெஸ்ஸு USB அப்புறம் SD கார்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் பேஸ் ஆடியோ அப்படி இருக்குன்ட்டு போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 கலர் அவைலபிளாக இருக்குது. கலர்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் பார்க்குறது. பட் பிளாக் கலர் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் கோல்டன் பிளாக்ல கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சுன்ட்டு. நெக்ஸ்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் ஃபீச்சர்ஸ்லாம் மேலெலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே மட்டும் ஒரு ஸ்டூடியோ குவாலிட்டி சிக்னேச்சர் சவுண்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க இங்கே. மற்றபடி ஸ்பீக்கரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் மோடு வந்து ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் வந்து 10 மீட்டர்ஸ்க்கு வந்து நமக்கு டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அண்ட் சவுண்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா மூவிக்கு மியூசிக்கு எல்லாத்தையும் வந்து மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஒரு 1200 mAh பேட்டரி இருக்குது. அப்புறம் ஆடியோ நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 dB இருக்குது. அண்டு ஆடியோ இன்புட் வந்து 3.5 mm கொடுத்துருக்காங்க. அண்டு ஹார்ன் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 52 mm வந்து கொடுத்துருக்காங்க. அதான் ட்ரைவ் சொல்லுவாங்க அது. அண்ட் அவுட்புட் பவர் வந்து 6.8 watts. அண்ட் லவுட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 Hzலேருந்து 180 Hz வரைக்கும் நமக்கு லவுட்னஸ் இருக்கும். சிஸ்டத்துலேயும் நம்மளால் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணி வந்து போட்டுக்க முடியும். USB ஷார்ட்கட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா நம்மளால் USB போட்டும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூஸ் பண்ணவும் கிடையாது. ஒரு கவரில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. உள்ளே வந்து ஒரு USB to C டைப் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு டைரெக்டாக வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்இசெட் அப்படின்ட்டு ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து பிராண்டிங்க்கு பக்கத்தில் ஒரு TM அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு ISI ஸ்டிக்கர் ஒன்று போட்டிருக்கு. அந்த கூட வந்து ஒரு ஸ்பாஞ்சி கிரிப் ஒன்று இருக்குது. அது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக தேவைப்படும் இதுக்கு. அண்ட் பின்னாடி பார்க்குறப்ப 2 ஸ்பீக்கர்ஸ் நமக்கு விசிபிளாக இருக்கும் கண்ணில் பார்க்குறப்ப. ஸோ 2 டியூவல் ஸ்பீக்கரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரூ டைப் மாதிரி தான் இருக்குது, நம்ம பார்த்தாலே பின்னாடி தெரிஞ்சிருது. அண்ட் பின்னாடி சில பட்டன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா ஆன் ஆஃபுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் C டைப்பில் சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி வந்து எம்இசெட்டில் வந்து நிறைய ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸில் B டைப் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் C டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான இதுதான். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இதை அப்கிரேட் பண்ணால் நல்லா வந்து இருக்கும்ன்ட்டு. நெக்ஸ்ட் பக்கத்துலேயே வந்து USBக்கும் ஒரு மெமரி கார்டு போடுற போர்ட்டும் வந்து கொடுத்துறாங்க. USB போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். அண்ட் தென் கண்ட்ரோல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாப்பில் வந்து பட்டன்ஸ் இருக்குது. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ், ப்ளே, அப்புறம் மோடு சேஞ்ச் பண்ணுறது FMக்கும் சரி இதுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய லைட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சிலது வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இருக்கக்கூடிய போர்ட்ஸு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே வந்து லைட் வந்து நமக்கு இண்டிகேட் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இடம் வந்து நமக்கு பிளாங்காக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஆன் பண்ணால் நமக்கு வந்து ஸோ இப்படி வர்றப்ப நமக்கு வந்து ப்ளூடூத் மோடு வந்து இதுதான் ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா. ஸோ இந்த டைமில் நெக்ஸ்ட் இதில் எப்படி வந்து ப்ளூடூத் பேரிங் இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ளூடூத்துக்கு வந்து போய்ப்போம். இதில் வந்து நான் பவர் ஆன் பண்ணிடுறேன். பவர் ஆன் பண்ண ஸோ இப்போ ப்ளூடூத் மோடு வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு M6ன்னு காட்டுது. ஸோ அதை கிளிக் பண்ணால் உடனே நம்ம வந்து அலோ கேட்கும். ஸோ அலோ கொடுத்து பேர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஆடியோஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல் வால்யூம் வந்து வச்சிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து அவுட்புட் இருக்குன்னு பாருங்கள். நான் ஸ்பீக்கர் வந்து ரொட்டேட் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு வந்து ஆடியோ வந்து உங்களுக்கு கிளியராக கேட்குதுன்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்க.
ஓகே, இதோட ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க. பார்க்கறதுக்கு நமக்கு லுக் வைஸ் வந்து சுமாராக இருந்தாலும் ஒரு டேபிள் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி வைச்சாலும் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் தான் ஓவர் சவுண்ட் வந்து இருக்குது. ஸோ சவுண்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையா இருக்குது. சவுண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வைக்கிறப்ப இந்த குட்டி ஸ்பீக்கரில் வரக்கூடிய சவுண்டு அதிகமாகவே வந்திருக்கு. அண்டு இப்போ நான் ஸ்டாண்டிங் போய் நிற்க வைக்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இப்போ ப்ளே பண்ணியிருக்கேன்ற பட்சத்தில் அதில் அப்படியே வைப்ரேட் ஆகி வந்து சாஞ்சிருது. இல்லைனா வந்து மூமெண்ட்லேயே வந்து டேபிள் மேலே வைக்கிறப்ப வந்து விழுந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா இதோட வைப்ரேஷன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வைப்ரேஷன் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இது மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அண்டு மற்றபடி இதோட டிசைன் வைஸும் சரி, அண்ட் தென் லுக் வைஸும் சரி, அண்ட் வரக்கூடிய சவுண்டுமே சரி நல்லா தான் இருக்குது. அண்ட் பேஸ் எல்லாமே நல்லா ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன் மட்டும் குறைச்சிருந்தா ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். அண்ட் சி டைப் சார்ஜிங்க்கு அப்டேட் பண்ணதுமே வந்து நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ நம்ம நார்மலாக ஃபோனில் இருக்கிற சார்ஜர் வச்சு நம்ம இதையும் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சில ப்ளஸ் ஃபியூச்சர் கொடுத்துருந்தாலும் நமக்கு அந்த வைப்ரேஷன் மட்டும்தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நம்ம கண்டிப்பாக இந்த டேபிள்லையோ இல்லை எதெல்லாம் வச்சு தான் வந்து கேட்போம் அதிகபட்சம். ஸோ அதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது மட்டும் வந்து எதனா வந்து அவங்க பண்ணாங்கன்னா வந்து அடுத்த ப்ராடக்ட்டில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை.